வணக்கம். உங்கள் நீடாமங்கலம் பிஜிஆர் ராஜாராமன். இன்றைய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு பட்டதாரி படிப்பையும் முடித்து கழகத்தில் ஒரு அன்பால் ஈர்க்கப்பட்டு தலைவருடைய பாசத்தால் ஈர்க்கப்பட்டு கழகத்திற்காக அரும்பாடுபட்ட நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாநில இளைஞரணி துணை செயலாளர் அருமை சகோதரர் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சிறிய செய்தி தான் இந்த செய்தி. முதலாக திருவாரூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்று மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமங்களாக சென்று கட்சியை வளர்த்து உறுப்பினர்களை சேர்த்து தலைமையில் அவருடைய பெயரை பதிவு செய்தார். எப்படி பதிவு செய்தார்னா, அவர் எந்த அளவுக்கு உழைத்தார் என்பதை நம்மளுடைய கழகத்தினுடைய தலைமை அவரை பார்த்து அவர் உழைப்பாளி என்கிற ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு வழங்கி அந்த அங்கீகாரம் மூலமாக தலைமையிடம் நல்ல நற்பெயர் பெற்றார். அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா, பிறகு நம்மளுடைய இளம் தலைவர் அவர்கள் மாநில இளைஞரணி துணை செயலாளராக அவர் பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை ஏற்று எந்தெந்த மாவட்டத்திற்கு அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்களோ அந்தந்த மாவட்டத்திற்கு இளைஞரணி சிறப்பாக செம்மையாக பல கூட்டங்களை நடத்தி உறுப்பினர்களை சேர்த்து அதற்கும் இளம் தலைவர் அவர்களுடைய நேரடி பார்வைக்கு அவர் சென்றார். அதனால் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் நம்முடைய இளம் தலைவர் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் இளையராஜா அவர்களுக்கு இன்று காட்கோ தலைவராக பொறுப்பு வழங்கியுள்ளார்கள். ஏன் எதற்காக இதை சொல்றேன்னா, முதல்ல நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பயுமே கழகம் நமக்கு என்ன செய்தது என்று யோசிக்காமல் நாம் நம்முடைய கழகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், கழகத்திற்கு எவ்வாறு நம்மளுடைய உழைக்க வேண்டும் என்று நாம் உழைத்தால் கழகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும், தலைமை நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கும். தலைமை கவனித்து யார் ஒருவர் எப்படி சரியாக கழகத்திற்கு உழைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று நம்மளுடைய அருமை சகோதரர் இளையராஜா அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது போல் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். ஆகையினால் நம்முடைய கழகத்திற்கு தீவிரமாக உழைக்க வேண்டும். இந்த பொறுப்பை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.